ஆண்டி மா அதெல்லாம் விடுமா. ஆண்டி கோவா கோவா. மா புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்கேன்ல, பக்கத்து வீட்டு ஆண்டியோட கோவா போக பிளான் பண்றாமா. அவனை லவ் பண்ணும் போதே சொன்னேன் அவர் கார்த்திக் ராஜ்னு. எங்க கேட்ட? ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஒரு தடவையாவது வாங்கன்னு கெஞ்சுறாமா. கர்மம் கர்மம். இப்படியே போச்சுன்னா நம்ம குடும்ப மரியாதையே போயிடும். ஆண்டி நேத்து ஓகேன்னு சொன்னீங்களே மறந்துட்டீங்களா? அம்மா அந்த ஆண்டிக்கு ஓகே தான் போலமா. அட தூ, அந்த பொம்பளை டேஸ்டும் ஓன் டேஸ்ட் மாதிரி வட்டமா இருக்கே. மா ஆண்டி பொறுமையா அடிங்க, அப்பதான் கீழே விழும். மா இந்த கர்மத்தை என் வாயாலே சொல்ல முடியலமா. உனக்கே கேக்குதா? அப்படியே உங்க அப்பனை மாதிரியே இருக்கான். வேற வழியே இல்ல, அவன் கதைய முடிச்சிரு. அப்பதான் குடும்ப மானத்தை காப்பாற்ற முடியும். கரெக்ட்மா, அவன் கதைய முடிச்சிடுறேன். ஆன்ட்டியோட கோவா கேக்குதா உனக்கு? ஏய் இல்லடி. அந்த ரியாக்ஷன் மட்டும் விடாதடி. நீ தப்பா புரிஞ்சிருக்கடி. நீங்க என்ன பேச விடு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டாரு. மா ஆன்ட்டியோட கோவா போக கேக்கல, இங்கிலீஷ் தெரியாம கோவாவை தான் கோவா சொல்லியிருக்கான். தற்குறி பையன். சின்ன வயசுல ஒழுங்கா இங்கிலீஷ் படிச்சிருந்தா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான்.